திமுக 200 மேற்பட்ட வெல்லும் சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆளுகள் வந்து ரெண்டும் பதினமாக வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் இப்போ நடக்கிற எடப்பாடி அரசாங்கத்தினுடைய ஊழல் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுபோக பிஜேபிக்கு அடிமை அரசாக இந்த அரசாங்கம் இருக்கு. காரணம் ஊழல் அதிகமாக செஞ்சதுனால, ஓபிஎஸ் இபிஎஸ் அதிகமான ஊழல் பணம் லட்சக்கணக்கான கோடி இருக்கிறதுனால அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு தராங்க. இதை கண்டிக்கிற விதமா சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிகமாக ஓட்டு போட்டு அண்ணன் தளபதியை முதலமைச்சராக்கின பிறகுதான் தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்படும் என்ற நிலை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறதுனால நிச்சயமா இந்த தேர்தலில் இந்த கூட்டணி நம்புறோம், மக்களை நம்புறோம். ரெண்டு இணைஞ்சாக்க நிச்சயமா 100% இது திமுகவினுடைய ஒரு அப்பட்டமான காப்பியா இருக்கலாமாண்ணே? கரெக்ட், நல்ல கேள்வி கேட்டீங்க. தந்தி டிவிக்கு ராஜ் டிவிக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன். அதாவது நாங்கள் போன வாரம் அனைத்து விவசாயிகள் காணமம், ஏலக்காய், காப்பி, கொடிக்கால், தென்னை, மா விவசாயிகளை பூரா பார்த்து கோரிக்கைகளை கேட்டோம். கேட்ட பிறகுதான் என்னடா இவங்க முந்திட்டாங்களேன்னு சொல்லி மீண்டும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. கேட்டாலும் கூட நாங்க வைக்கிற வாதம் 10 வருஷமா அதிமுக ஆளுங்கட்சி 10 வருஷமா செய்யாதத இப்ப எப்படி செய்ய முடியும்? நாங்க 10 வருஷமா திமுக எதிர்கட்சி, இந்த தடவை ஆட்சிக்கு வருவோம், நிச்சயமா அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னதுமே அனைத்து விவசாயிகளும் சந்தோஷமா அந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு நிச்சயமா ஆதரவு கொடுப்பாங்க. அதிமுக பண வியூகத்தை வச்சு தேர்தலை சந்திக்க இருக்காங்க. திமுக எப்படி சார் பண வியூகமா மக்களை அதிமுக போடி தொகுதியில் ஓபிஎஸ் துணை முதல்வர் நிற்கிறதா இருக்கு. பணபலம் வெல்லுமா இல்ல திமுகவோட பலம் வெல்லுமா? நல்ல கேள்வி. அதாவது மக்கள் இந்த தடவை ஒரு தீர்க்கமான முடிவு கொடுப்பாங்க. திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறும். கோடி, கம்பம், ஆண்டிவெட்டி, பெரியகுளம் 4லையும் திமுக தான் வெல்லும்.